ஆனா அந்த மக்கள் ரொம்ப கஷ்டம். அந்த பஞ்சத்தினுடைய பாதிப்பை கண்ணால பார்க்க முடிந்தது. ஒரு நாளைக்கு நம்ம எல்லாம் 3 வேளை சாப்பிட்றோம். அந்த பழக்கம் உள்ளவங்க தான் ஆசிய மக்கள். ஆனா இந்த ஒரு வேளைக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிட முடியுன்ற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ஒரு வேளை சாப்பாடே மறந்துட்டாங்க. பஞ்சத்தினுடைய பாதிப்பு. என்ன கிடைக்கிறோ அதை சாப்பிட்டு பழகி கொள்ளணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த பஞ்ச காலத்திலையும் திருப்தியா சாப்பிட நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதெல்லாம் முடியுமாங்க அப்படின்னு சொன்னா, பஞ்ச காலம், மழை இல்லை, வறட்சி, பஞ்சம். அந்த சமயத்துல ஈசாக்கை விதைக்கிறார் வயல் நிலத்துல, 100 மடங்கு பலன். பஞ்ச காலத்தில் ஆசீர்வாதம் வருது. எலியா பாருங்க, கொடிதான பஞ்ச காலம், 3½ ஆண்டு காலம். அப்பொழுது எங்கும் கஷ்டம், தண்ணி இல்லை, குடிக்க சாப்பிட ஆகாரம் இல்லை. அரண்மனையிலேயே வறட்சி வந்து விட்டது, ராஜாவுடைய அரண்மனையில. ஆனா அப்போ எலியா ஒரு விதவின் வீட்டிலே தங்கி இருக்கிறார். அங்க பஞ்சமே இல்லை. அங்கே செழிப்பா மாவும் எண்ணெயும் பெருகி கொண்டே இருக்கிறாரு. அந்த பஞ்ச காலத்துல திருப்தியா சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இல்ல பஞ்ச காலம், அதனால ஒரே ஒரு ரொட்டி மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்க உங்களை சாப்பாட்டை சுருக்கி கொள்ளுங்க, அப்படி இல்லை, திருப்தியா சாப்பிட்டாங்க. பஞ்ச காலத்துல திருப்தியாய் ஆசீர்வதிக்கிற தேவன் உங்க வாழ்க்கையில கூட ஒரு பஞ்ச காலம். இப்பொழுது வருமானத்துக்கு பஞ்சம், உங்களுக்கு பொருளுக்கு பஞ்சம், உங்க குடும்ப சூழ்நிலை அப்படி காணப்படலாம், உங்களை சுற்றிலும் காணப்படலாம், உங்களுடைய தேசத்துல காணப்படலாம். ஆண்டவர் சொல்றார், பஞ்ச காலமா இருக்கட்டும் உலகத்துக்கு, நீங்க திருப்தியா சாப்பிடுவீங்க, நீங்க திருப்தியா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. பஞ்ச காலத்துல நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால சுத்தில நடக்கிறத பார்த்து சோர்ந்து போயிடாதுங்க. நம்மளும் பாதிக்கப்பட்டுருவோமோ, என்ன ஆகுமோன்னு சொல்லி. உலகமே பாதிக்கப்பட்டாலும் நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்க கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர், வல்லமையுள்ளவர், ஆசீர்வதிக்கிறவர். விசுவாசத்தோட சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டும் போக மாட்டேன், பாதிக்கப்படவும் மாட்டேன். என்ன, என் இயேசு என்னோடு இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரனை துதிச்சு பாருங்க. இன்றையிலிருந்து அந்த சூழ்நிலை மாறுவதை காண்பீங்க. சொல்றீங்களா, இயேசுவே நான் வெட்கப்பட்டு போவதில்லை, என்ன நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த பஞ்சங்கள் என்னை சேதப்படுத்தாது, பாதிக்காது, நாங்க திருப்தியா சாப்பிட்டு உம்மை துதிப்போம். நீர் எங்களை போஷிக்கிற, உடித்து வைக்கிற அற்புதமான தேவன். நீர் கூட இருந்தா போதும். இந்த பஞ்சத்தில் எங்களை செழிப்பான நன்மை தந்து ஆசீர்வதிக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.